இட்லி, தோசை, அப்புறம் மெயினா சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப டேஸ்டா மல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மல்லி சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சாப்பாட்டுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். இந்த மல்லி சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் இதை வறுத்தெடுத்துக்கலாம். மெயினா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் மல்லி விதை, இந்த 3மே ஒரே அளவுல இருக்கணும். மல்லி விதை எவ்வளவு சேர்த்துறீங்களோ அதோட பாதி அளவு சீரகம் இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன்ல எடுத்தீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணீங்கன்னா இது நல்லா செவந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறம் இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. மெயினா இந்த சட்னிக்கு இந்த பூண்டும் அதுக்கடுத்து நம்ம சேர்த்த போற இஞ்சி 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 2ம் செம்மையான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து இல்ல 2 கொத்து கருவேப்பிலை நல்லா தாராளமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க பெரிய வெங்காயம் பதிலா சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால தாராளமா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எதுனாலும் நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. அதே மாதிரி மற்ற இதுலலாம் கருவேப்பிலை போட்டா எடுத்து வச்சிருவோம். இந்த மாதிரி சட்னியில செய்யும் போது கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டீங்கன்னா யாருனாலையும் அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பா சாப்பிட்டுக்குவாங்க. டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நல்லா தாராளமா 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய பெரிய நல்லா டைட்டா பிடிச்சிங்கன்னா வர்ற அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாம நல்லா வடிகட்டி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மல்லித்தலை நல்லா வதங்குற வரைக்கும் வதங்கிக்கோங்க. இது எப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படி எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. மெயினா மல்லித்தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு எவ்வளோ தண்ணி இல்லாம ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மல்லித்தலை நல்லா அப்படியே லைட் கிரீன்ல இருந்து ஒரு மாதிரி டார்க்கா மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கிக்கணும். மெயினா இந்த சட்னியில இதுல சேர்த்திருக்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வரமல்லி சேர்த்திருக்கோம்ல, இந்த 3ம் செம்மையான டேஸ்ட் கொடுக்கும். அதனால கண்டிப்பா இந்த 3மே மிஸ் பண்ணிடாம சேர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாமே மெயினா பூண்டும் நல்லா வதங்கிடணும். உங்களுக்கு பூண்டு வதங்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க பூண்டை தட்டி சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன சின்னதா கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. எந்த அளவுக்கு ஆற வைக்க முடியுமோ நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்சர் ஜார்ல மாத்திக்கலாம். இந்த மல்லி சட்னி இட்லி தோசையை விட சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்மையான காம்பினேஷனா இருக்கும். இது நீங்க புளி இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கூட தாராளமா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்சர் ஜார்ல மாத்திட்டு இந்த மல்லி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க தண்ணி எதுவும் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்குன்னா வேணா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா எந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 2-3 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பவுல்ல மாத்திட்டு அடுத்தது தாளிப்புக்கு ஒரு சின்ன பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது பொரிஞ்சோன்னு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க சட்னியில சேர்த்துக்கலாம். நீங்க தேவைப்பட்டா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான மல்லி சட்னி ரெடி. ஸோ இந்த டேஸ்டான சூப்பரான மல்லி சட்னியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.